Hello viewers, welcome to Tamil Coding. இன்னைக்கு நம்ம HTML ல chapter 5 பார்க்க போறோம். வாங்க chapter 5 ல என்னென்ன டாபிக் கவர் பண்ண போறோம்ங்கறத பார்க்கலாம். HTML block elements div பார்க்க போறோம். HTML line inline elements span பார்க்க போறோம். HTML class HTML ID இத பத்தி தான் இதுல கவர் பண்ண போறோம். ஃபுல் வீடியோவும் பாருங்க. HTML block elements நிறைய இருக்கு. அதுல நம்ம வந்து முக்கியமான div பார்க்க போறோம். இந்த div வந்து closing and opening tag உண்டு. இந்த div குள்ள நம்ம closing and opening tag குள்ள எழுதுறது வந்து நம்ம ஸ்கிரீன் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த ஸ்கிரீனோட width ஃபுல்லாத்தையும் எடுத்துக்குவோம் அது. சோ ஒரு width ஃபுல்லா கவர் ஆயிரும். நம்ம ஒரு சின்ன ஒரு லெட்டர் போட்டா கூட இது வந்து இன்லைன் எலிமெண்ட், அதாவது HTML இன்லைன் எலிமெண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு width height எதுவும் நம்ம செட் பண்ண முடியாது. அது ஜஸ்ட் அதோட என்ன இப்போ ஹாய் வியூவர்ஸ் நான் கொடுக்கன்னா அந்த ஹாய் வியூவர்ஸ் என்ன வித்தில் இருக்கோ அந்த வித்தில் தான் இருக்கும், அந்த ஹைட்டில் தான் இருக்கும்னு தவிர அதுக்கு அந்த ஸ்பேமுக்கு வந்து வித் அண்ட் ஹைட் வந்து கொடுக்க முடியாது. இப்போ ஒரு HTML கிளாஸ் அப்படி பார்த்தோம்னா HTML கிளாஸ் வந்து நம்ம ஒரே கிளாஸ் நேமை டிஃப்ரெண்ட் இதுக்கு கொடுத்துக்கலாம். கிளாஸ் நேம் வந்து இப்போது ஸ்பேமுக்கும் ஒரே கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன், டிவுக்கும் ஒரே கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். இப்போது கிளாஸ் நேம் வந்து நான் இப்போது 500pxங்கிற ஒரு CSS வந்து நான் கொடுக்கேன்னா டாட் வச்சு கிளாஸ் நேம் வந்து CSSல வந்து டாட் வச்சு கொடுக்கணும் ஸ்டைலுக்குள்ளே. கிளாஸ் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும்னு தேவையில்லை, சேம் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ HTML ID பார்க்குறோம். HTML ID வந்து நம்ம வந்து யூனிக்காக கொடுக்கணும், சேம் நேம் வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ ஸ்பேனுக்கும் டிவுக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து ஸ்டைலுக்குள்ளே நம்ம டினோட் பண்ணோம்னா ஹேஷ்டேக் போட்டு தான் அதோட ஸ்டைலை வந்து எழுதணும். இது கிளாஸுக்குனா டாட் வச்சு எழுதுவோம், இதுக்கு ஹேஷ்டேக் போடணும். இப்போ ஐடி நேம் வந்து யூனிக்காக வந்து இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். தென் இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். பேசிக்காக உள்ள எல்லா இதுவுமே போட்டு ஒரு கோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் வந்து இன்றைக்குள்ள இதில் வந்து மற்றது எல்லாமே பேசிக், இன்றைக்குள்ள இதில் வந்து பாடி டேக்கில் ஒரு 3 டிவ் ஒரு ஸ்பேன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபஸ்ட் டிவ் கொடுத்துருக்கேன், அப்புறம் செகண்ட் டிவ் வந்து கொடுத்துருக்கேன், அப்புறம் ஒரு ஸ்பேன் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டிவ்வில் வந்து ஹாய் வியூவர்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னொரு டிவ்வில் ஸ்பேனில் வந்து தேங்க்யூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 இதுக்கும் ஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன், கிளாஸ் நேம் வந்து சேமாக கொடுத்துருக்கேன். இப்போ கிளாஸ் நேம் வந்து டாட் வச்சு CSS எழுதணும். ஸோ ஸ்டைலுக்குள்ளே டாட் வச்சு அந்த கிளாஸ் நேம் கொடுத்து 3 கிளாஸுக்குமே எனக்கு ஹைட் வந்து 100px இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மாற்றாமல் எனக்கு அந்த ஹைட்டை கொடு, பார்டர் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணு சொல்லியிருக்கேன். இப்போது ஐடி வந்து 3 இதுக்குமே 3 கலர், 3 ஐடிக்குமே 3 கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். எந்தெந்த ஐடி எதுக்கு இருக்கோ அது டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், 3 இதுக்குமே நான் ஹைட் கொடுத்துருந்தேன், பட் 2 இதுக்கு தான் ஹைட் வந்திருக்கு. ஸ்பேனுக்கு வந்து ஹைட்டு வித்து எதுவுமே வரல. ஏன்னா ஸ்பேனுக்கு வந்து எந்த ஹைட்டு வித்தையுமே ப்ராப்பர்ட்டிஸில் எடுத்துக்காது, அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். இப்போ டிவ்வுக்கு மட்டும் ஹைட் செட் ஆகிருக்கு, 3 இதுக்குமே ஐடி வச்சு கலர் கொடுத்துருந்தோம் செட் ஆகிருக்கு, அது போக பார்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் செட் ஆகிருக்கு. இந்த CSS வந்து ஒவ்வொன்றுமே அங்கே நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இம்பார்ட்டன்ட் கொடுத்தது எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அங்கே வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக அது ஃபிக்ஸ் ஆகும். பட் ஸ்பேனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் போட்டாலும் அந்த CSS வந்து செட் ஆகாது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூட்டியை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.